Hello everyone, 12th standard, subject commerce, unit 4, chapter 9, topic significance of human resource management. In our previous video, we had discussed about meaning and definition of human resource management and features of human resource management. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் டீப்பாக பார்த்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வள மேலாண்மையின் முக்கியத்துவம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ see here students, significance of human resource management, the strategic role of human resource management. ஸோ மனித வள மேலாண்மையின் ஒரு யுக்தி என்ன, பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the process of acquiring. So the process of acquiring அப்படின்னு சொன்னால் பெறுதல் செயல்நிலை அப்படின்னு சொல்லுவோம். தென் ட்ரைனிங், ஸோ ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பெறுதல் செயல்நிலையாகட்டும், அல்லது ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறதாகட்டும், அல்லது அப்ரைசிங் பண்ணுறது. ஸோ அப்ரைசிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் மதிப்பீடு செய்தல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மதிப்பீடு செய்கிறது. ஸோ என்ன அந்த மாதிரி ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் மதிப்பீடு செய்ய போகிறாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஒரு தரமான ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க, ஸோ அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது, அப்ரைசல் பண்ணுறது. சரியா. ஸோ அதான் சொல்கிறோம் அப்ரைசிங். ஸோ இந்த விஷயத்தை இந்த ரோலை யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஓகேவா. அண்ட் காம்பன்சேட்டிங் எம்ப்ளாயீஸ். ஸோ காம்பன்சேட்டிங் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, பணியாளர்களை ஈடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பணியாளர்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நமக்கு வாண்டட் இருக்குது, நீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அந்த நமக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த எம்ப்ளாயீஸை நம்ம அங்கே அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் அமர்த்தணும். ஓகேவா. அண்ட் அட்டெண்டிங் டு தேர் லேபர் ரிலேஷன், ஹெல்த், சேஃப்டி அண்ட் ஃபேர்னஸ் கன்சர்ன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற எதெல்லாம் அவங்க ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எதெல்லாம் அவங்களுடைய பங்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அட்டெண்டிங் டு தேர் லேபர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், தென் ஒரு தொழிலாளர்களுடைய உறவு முறைகள். ஸோ தொழிலாளர்கள் பணியாளர்கள் எந்த அளவுக்கு அவங்க கார்டியல் ரிலேஷன்ஷிப்போட பழகுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆகட்டும், சம் சச்சரவுகளாகட்டும், மோதல்களாகட்டும், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேணாலும் ஏற்படலாம். ஸோ அப்படி ஏற்படும் போது அதை சரியான விதத்தில் அது என்ன பண்ணணும், இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அணுகி அதை சரி செய்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ இப்போ லேபர் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கவனிக்க வேண்டியது, அதில் சரி பண்ண வேண்டியது, கவனிக்க வேண்டியது யாரோட பங்காக இருக்குது, இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய பங்காக இருக்குது. அதே மாதிரி ஹெல்த். ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸினுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஹெல்த் வைஸ் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சேஃப்டினானது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். ஸோ அங்கே என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அண்ட் ஃபேர்னஸ் கன்சர்ன்ஸ். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு தொலைநோக்கு சம்மந்தமான ஒரு கவனிப்புகளை என்ன பண்ணணும், அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். யார், இந்த ஹெச்ஆர்எம் இருக்காங்க இல்லையா, அந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபேர்னஸ் கன்சர்ன்ஸ்க்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ரோலாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறாங்க. ஓகேவா. There are various reasons why human resource management is important. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிறைய விஷயங்கள் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன்ஸில் இருக்குது. They are as follows. என்ன பண்ணியிருக்காங்க, the significance of human resource managementல பாருங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேன் பவர் நீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, மேன் பவர் நீட்ஸ்னால் என்னது, இந்த பணியாளர்களுடைய தேவை. சரியா. அதே மாதிரி சேஞ்ச். ஸோ மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஒரே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணுறதோ, ஒரே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறதோ, ஸோ இதெல்லாம் என்ன இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரியா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். த என்ஷூர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ என்ஷூர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் மனித சக்தியை சரியான தேவையை உறுதி செய்தல். ஸோ சரியான தேவைன்னா என்னது, யார் எந்த ஒரு வேலைக்கு யார் கரெக்டாக தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ஷூர் ரெக்யர்மெண்ட்ஸ். முதல்ல எப்படி நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலைக்கு ஆள் அமர்த்துறதுக்கு முன்னாடி என்னென்ன யாரெல்லாம் எந்த மாதிரியான ஆட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ரைட் மேன் ரைட் ஜாப். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், சரியான வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இது ஒன்று. தென் அதே மாதிரி அப்டேஷன்,
திறன் அல்லது அறிவை வந்து என்ன பண்ணணும், மேம்படுத்தணும். ஸோ என்ன பண்ணணும், நம்மளுடைய திறமையாகட்டும் அல்லது நம்மளுடைய நாலேஜ் ஆகட்டும் எல்லாம் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய திறமையையும் அறிவையும் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்ரைசல். ஸோ அப்ரைசல்னால் என்னது, செயல்திறனை வந்து மதிப்பிடுறது. ஸோ செயல்திறன் என்னது, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸினுடைய ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸோ மெஷர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுறோம், மதிப்பீடு செய்கிறோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம், அப்ரைசல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான செயல்பாடுகளை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம் இல்லையா. காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ்னால் என்ன சொல்லுவோம், போட்டியை மேம்படுத்துதல். ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுக்கு இடையில் என்ன பண்ணணும், ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஒரு போட்டியான ஒரு சூழல் நிலவுது. ஸோ இப்போ நான் வந்து ஹையர் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களோட குரூப் பண்ணுதா அல்லது உங்களோட குரூப் சேர்ந்து என்ன பண்ணுது, அந்த ஹையர் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ரெண்டு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு காம்படிஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம கம்பெனி அந்த கன்சர்ன் ஓரியன்டட் நம்ம பார்க்கும்போது அதிக அளவில் நம்ம ப்ரொடக்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த போட்டி நிலைமை, அந்த போட்டியான ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும், அங்கே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி அதெல்லாம் முக்கியத்துவம், எதோட முக்கியத்துவமாக இருக்குது, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு செயல்பாடுகளாக இருக்குது. அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ். ஸோ இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ்னால் என்னது, ஸோ ஊக்கத்தொகை. இன்சென்டிவ்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் அல்லது பரிசு தொகைன்னு சொல்லலாம், போனஸ்னால். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட என்ன பண்ணணும், அதாவது அந்த எம்ப்ளாயீஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸையும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதையும் பார்க்க வேண்டியது யாருக்கு இருக்குது பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா. தென் எம்ப்ளாய்மெண்ட் கமிட்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொன்னது பணியாளர் அர்ப்பணிப்பு. ஸோ அவங்கள என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு பணியாளருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தங்களை என்ன பண்ணணும், முழுமையாக அதில் வந்து என்ன பண்ணிக்கணும், இன்வால்வ் பண்ணிக்கணும். ஸோ இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு வேலையை வந்து நம்ம பர்ஃபெக்டாக எப்படி வந்து நம்ம ஃபினிஷ்ட் ஃபார்மில் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கணும். ஸோ மற்ற எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு அவங்கள என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து என்ன பண்ணணும், அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரியான பியூர் கான்சன்ட்ரேஷனுக்கு அவங்கள கொண்டுட்டு வரணும் முதல்ல, சரியா. ஸோ அது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்கனால தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனே ஆகட்டும், ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு அவங்க ஒர்க் கொடுக்குறதாகட்டும், எல்லாமே யாருனால முடியும், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமாக தான் இந்த எம்ப்ளாயீஸை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயி ஆட்டிடியூட். ஸோ எம்ப்ளாயி ஆட்டிடியூட்னா என்னது, பணியாளர்களுடைய மனப்பான்மை. ஸோ என்ன மாதிரி பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய மைண்ட் வந்து எப்படிலாம் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி வந்து சாதகமான சூழ்நிலையில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் கம்பெனி அல்லது அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, சம் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது சம் இன்சென்டிவ்ஸ் ஆகட்டும் அல்லது போனஸ் ஆகட்டும் அல்லது சம் சோசியல் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ பெனிஃபிட்டடாக செஞ்சு கொடுக்குறாங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த எம்ப்ளாயீஸினுடைய ஆட்டிடியூட் இருக்கும். எதை பற்றின ஆட்டிடியூடாக இருக்கும், அந்த கம்பெனியை பற்றி அல்லது ஆர்கனைசேஷனை பற்றின ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இல்லையா. ஸோ நல்ல விஷயம், நல்ல ஒரு பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கணும்னா, அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரோச்சஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக உருவாகும் இல்லையா. தென் அதே மாதிரி கலெக்டிவ். ஸோ கலெக்டிவ்னா என்னது, கூட்டு பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டு பிரதிநிதித்துவம்னா என்னது, ஸோ ஒரு மாதிரியான எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை வந்து என்ன பண்ணுறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ யார் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு அவங்க ஒரு ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரியான தொழிற்சங்கங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதன் மூலியமாக ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னா அதை என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் இல்லையா. ஸோ these are all the significance of human resource management. இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கீழே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, to identify manpower needs. So to identify manpower needs. ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனித சக்தி தேவைகளை வந்து
அடையாளம் காணுதல். ஸோ மனித சக்தி தேவைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அடையாளம் காணணும். ஸோ என்ன பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் பவர் நீட்ஸ் in an organization is very important as it is a form of investment. ஸோ அது மட்டும் இல்லாமல் the determination of man power இருக்கு இல்லையா, ஸோ மேன் பவர் அப்படிங்கிறது என்னது, இந்த மனித சக்தி, அதாவது இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் இருக்காங்க இல்லையா, மனித வளம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கரெக்டான ஒரு மேன் பவரை நம்ம கன்சர்னுக்கு நம்ம கம்பெனிக்கு கரெக்டான ஒரு ஆப்ட் பர்சனை நம்ம எப்படிலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ எப்படிப்பட்ட நபர் வந்து நமக்கு தேவை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் நமக்கு என்னது, ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் கேபிட்டலில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் சார். பட் இந்த மாதிரியான ஒரு மேன் பவரை போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம என்ன தான் கேபிட்டல் போட்டால் கூட ஸோ அதில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் வந்து சரியான விதத்தில் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன தான், ஸோ அது இழப்பு தான் இல்லையா. ஸோ லாஸ் தான் நமக்கு. சரியான விதத்தில் அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னது, நமக்கு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மேட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது மேன் பவரும் என்ன தான், ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இப்போ நல்ல ஒரு முதல்ல போட்டு நம்ம அதை பெருக்கணும் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மேன் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டு ஐடென்டிஃபை மேன் பவர் நீட்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மேன் பவருடைய தேவை வந்து இருக்குது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இது என்ன சொல்கிறாங்க, ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் தான், இது ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் மென் required are to be identified accurately to optimize the cost. ஸோ அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் மென்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு தேவை, ரெக்யர்ட் ஆர் டு பி ஐடென்டிஃபைடு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணணும், கணக்கு போட்டு நமக்கு எவ்வளோ வந்து ஒர்க்கு பேர்டன் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வந்து பணியாளர்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதற்கு தகுந்த மாதிரி துல்லியமாக நம்ம என்ன பண்ணணும், அவங்கள அந்த அடையாளம் காணணும். ஸோ அதே மாதிரி நம்ம எதுக்காக அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நம்ம கணக்கு போட்டு அதை எம்ப்ளாயீஸை வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம பணி அமர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ ஆப்டிமைஸ் த காஸ்ட். ஸோ காஸ்ட் நமக்கு இருக்கு, ஒவ்வொரு கம்பெனி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி கம்மி பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை நம்ம கெயின் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்படி கம்மி பண்ணுற விதமாக எவ்வளோ நமக்கு ஒர்க் பர்டன் இருக்குது, ஸோ அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ஆட்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அக்யூரேட்டாக நம்ம ஒரு மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்ப்ளாயீஸை நம்ம என்ன பண்ணணும், பணியமர்த்தணும். ஸோ இதற்காக இந்த காஸ்ட் ரிடக்ஷனுக்காக, ஸோ இந்த நம்மளுடைய செலவுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் டு ஐடென்டிஃபை மேன் பவர் நீட்ஸ். ஸோ இது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு விஷயம் இது. தென் அடுத்ததாக டு இன்கார்பரேட் சேஞ்ச். ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபேவராக நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான செலவுகளை வந்து கம்மிப்படுத்துறதுல ஆகட்டும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இடையில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் ஆகட்டும் அல்லது சம் மோதல்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் உருவானது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அது சால்வ் பண்ணி கொடுக்குறதுலே ஆகட்டும், ஸோ அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸை வந்து செஞ்சு கொடுக்குறதுலே ஆகட்டும். ஸோ நிறைய விதங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு அந்த ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாகவே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெரிய கம்பெனிஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, தனியாக செயல்பட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய மற்ற அந்த அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, இந்த செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்னது, மனித வளத்தை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னே என்ன பண்ணுறாங்க, தனியான ஒரு டிபார்ட்மெண்ட். சரி, அதுதான் என்னது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதுதான் ஸோ இப்போ லைக் ஃபார் இந்த மாதிரி ஐடென்டிஃபை மேன் பவர் நீட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இது எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய வேலைகளாக இருக்குது. சரியா, டு இன்கார்பரேட் சேஞ்ச். ஸோ இன்கார்பரேட் சேஞ்ச்னால் என்னது, மாற்றங்களை இணைத்து கொள்ளல். ஸோ மாற்றங்கள் வந்து என்ன இருக்கும், இல்லை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் இன் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் திஸ் சேஞ்ச் ஹேஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் சச் அ வே that the human resource management acts as an agent to make the change effective. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னது, மாறாதது ஒன்று. ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல மாட்டோம்னா
நிலையானது அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் அப்படிங்கிறது என்னது, ஒரு நிலையானது. ஏன்னா சேஞ்சஸ்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கோம், அது மட்டுமே தான் என்னது நிலையானதுன்னு சொல்கிறோம். இன் எனி ஆர்கனைசேஷன் and this change has to be introduced in such a way that human resource management acts as a agent. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு முகவர் மாதிரி செயல்படுறாங்க. யாருக்கும் இடையில இந்த மேனேஜ்மெண்ட், பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் இடையில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்க. டு மேக் த சேஞ்ச் எஃபெக்டிவ் என்ன பண்ணுறாங்க, என்ன விதமான மாற்றமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ த இன்கார்பரேட் சேஞ்ச், அதாவது மாற்றங்களை இணைத்து கொள்ளல் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பாருங்கள், டு என்ஷியர் த கரெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் மேன் பவர், மனித சக்தியின் சரியான தேவையை உறுதி செய்தல். ஸோ மனித சக்தியினுடைய சரியான தேவையை நம்ம என்ன பண்ணணும், உறுதி செய்யணும். ஸோ அட் எனி டைம் த ஆர்கனைசேஷன் ஷுட் சஃபர் the shortage or surplus manpower which is made possible through human resource management. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய, நம்ம முதலே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஹியூமன் ரெசோர்ஸஸ் வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம அக்யூரேட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் மென்ஸ் வந்து நம்ம ஒர்க்கர்ஸாக நமக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறது தான் யாரோட வேலையாக இருக்குது, இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு வேலைகளில் ஒன்றா இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அதிகப்படியான அதாவது குறைவான பணியாட்களை நம்ம பணியமர்த்துறதுனால நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த ஷார்ட்டேஜான அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாதிப்பும் வரக்கூடாது. நாட் சஃபர், என்ன பண்ணக்கூடாது, ஆர்கனைசேஷன் ஷுட் நாட் சஃபர் ஃப்ரம் ஷார்ட்டேஜ், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான பற்றாக்குறையான பணியாளர்கள்னால நம்மளுடைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணக்கூடாது, பாதிப்படையக்கூடாது. ஆர் சர்ப்ளஸ் மேன் பவர் விச் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி சர்ப்ளஸாக இருந்தாலும், அதிகப்படியான பணியாளர்களை வந்து நம்ம பணியமர்த்தியிருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் என்ன இருக்குது, இந்த நமக்கு ஒரு பாதிப்பாகிடும். ஸோ காஸ்ட் பேஸ்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னது, ஒன் ஆஃப் த ட்ராபேக் இல்லையா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு பணியாட்கள் கரெக்டான விதத்தில் நமக்கு தேவை. ஸோ என்ஷூர் த கரெக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேன் பவர். ஸோ மேன் பவர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரெக்யர்மெண்ட்டாக இருக்கிறாங்கங்கிறத பார்த்து அதிகப்படியாகவும் இருக்கக்கூடாது, பற்றாக்குறையாகவும் இருக்கக்கூடாது, அதை பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அதுதான் யாரோட வேலையாக இருக்குது, இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன், டு செலக்ட் ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப். என்ன பண்ணுறாங்க, கரெக்டான ஒரு நபரை, முன்னாடி நம்மளுக்கு சொல்லியிருப்பேன் இதை பற்றி, கரெக்டான ஒரு நபரை கரெக்டான ஒரு வேலையில் நம்ம பணியமர்த்தணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அப்போ தான் அந்த வேலை வந்து என்ன ஆகும், நல்லபடியாக ஒர்க் ஆகி ஃபினிஷ்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ஷூர்ஸ் the right talent available for the right job so that no employee is either under qualified or over qualified. அதே மாதிரி என்ன மாதிரியான அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு வேலையில் இது ஒன்று. ஸோ த ரைட் டேலண்ட், ஸோ என்ன பண்ணணும், கரெக்டான ஒரு பர்சன் நம்ம ஒரு வேலைக்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு தகுதியான ஒரு டேலண்ட்ஸி அவங்கக்கிட்ட இருக்கா, முதல்ல அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதோடைய இன்டர்வியூஸில் நம்ம அதை என்ன பண்ணணும், பார்த்து அதை என்ன பண்ணணும், அவங்கள அதுக்கப்புறமா பணியமர்த்தணும். அவைலபிள் ஃபார் த ரைட் ஜாப், அதே மாதிரி இருக்கக்கூடிய கரெக்டான ஜாப்புக்கு அந்த கரெக்டான டேலண்ட்டை நம்ம இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், அந்த கம்பெனி ஓரியன்டா என்ன வேலை இருக்கோ அது வந்து நம்ம கரெக்டாக எஃபிஷியன்ஸாக நடக்கும் இல்லையா. ஸோ தட் நோ எம்ப்ளாயீஸ் இஸ் எய்தர் அண்டர் குவாலிஃபைட் ஆர் ஓவர் குவாலிஃபைட். இப்போ ஒரு ஜாப் இருக்குது, ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு ஓவர் குவாலிஃபைடு பர்சனையும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி அண்டர் குவாலிஃபைட் பர்சனையும் நம்மளால் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு இப்போ ஓவர் குவாலிஃபைடாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு என்ன இருக்குது, என்ன இருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு தெனாவட்டாக இருப்பாங்க சம்திங், அல்லது இந்த வேலையை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறத ஒரு கேர்லெஸ்ஸோடு பார்ப்பாங்க சரியா. ஸோ ஓவர் குவாலிஃபைடாக இருந்தால், அதே மாதிரி அண்டர் குவாலிஃபைடாக இருந்தால் அவங்க திணறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமா, ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய அண்டர் குவாலிஃபைடாக தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைக்கு தகுந்த ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு பீப்புளாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது என்ன வேலைக்கு என்ன மாதிரியான டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பீப்புளை நம்ம முதல்ல அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேலையை யார் செய்யணும்னா அந்த ஹியூமன் ரெசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. ஓகேவா. தென் அடுத்ததாக டு அப்டேட் த ஸ்கில் அண்ட் நாலேஜ். அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பீப்புளுக்கு அந்த ஸ்கில் அண்ட் நாலேஜஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது திறன் மற்றும் அறிவை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. த மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் a significant role in the process of employee skill and knowledge enhancement to enable the employees to remain up to date through training and development programs. ஸோ எதன் மூலியமாக நம்ம வந்து அவங்களுடைய நாலேஜ் ஆகட்டும் ஸ்கில் ஆகட்டும் நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் த்ரூ த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் யார் பண்ணுறாங்க இந்த வேலையை அப்படின்னு சொன்னால் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயுமே என்ன பண்ணுறாங்க, அந்த செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருந்துட்டு ஸோ இவங்களுக்குன்னு அந்தந்த டைமிங்க்கு இருக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய புதுமையான விஷயங்களை என்ன பண்ணுறாங்க த்ரூ ட்ரைனிங் மூலியமாகவும் சம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலியமாகவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தி அவங்களுடைய நாலேஜையும் ஸ்கில்ஸையும் என்ன பண்ணுறாங்க என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, ஸோ விரிவுபடுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிக்னிஃபிகண்ட் ரோல் வந்து யாருக்கு இருக்குது, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஸோ அடுத்து பாருங்கள், டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, பணியாளர்களுடைய செயல்திறனை வந்து மதிப்பிடக்கூடிய ஒரு வேலையை யார் செய்கிறா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் செய்கிறாங்க. ஓகேவா? டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அதாவது பீரியாடிக்கல் அப்ரைசல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பீரியாடிக்கல் அப்ரைசல்னால் என்னது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை விட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஷார்ட் பீரியடில் என்ன பண்ணுறாங்க, அந்த பீரியாடிக்கலி 3 months ஒன்ஸ் ஆகட்டும் 6 months ஒன்ஸ் ஆகட்டும் இல்லை இயர்லி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த பீரியாடிக்கல் பேசிஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ யார் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ லேக்காக இருக்கிறது யார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணணும், அப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸோ ஒவ்வொருத்தரை பற்றின ஒரு அவங்க திறமையின் அடிப்படையில் ஆகட்டும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் அடிப்படையில் ஆகட்டும் ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது சேலரி வேஜஸில் கொடுக்குறதுல அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்கிறதுக்காகட்டும் இந்த பீரியாடிக்கல் அப்ரைஸில் வந்து என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பூஸ்ட் ஆஃப் குட் பர்ஃபார்மன்ஸ் மோட்டிவேட்ஸ் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ். அது கூட என்ன பண்ணுறாங்க, இந்த பீரியடிக்கல் அப்ரைசல் பண்ணும்போது ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எம்ப்ளாயீஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பூஸ்டப் பண்ண முடியும். ஸோ பூஸ்டப்னா என்னது, அவங்கள அதாவது என்தோசியாஸ்டிக்கோட என்கரேஜ்மெண்ட்டோட அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். எது, இந்த பீரியாடிக்கல் அப்ரைசல். சரியா? ஸோ அந்த குட் பர்ஃபார்மன்ஸை மோட்டிவேட் பண்ணுறதாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸும் என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குட் பர்ஃபார்மன்ஸை அது மூலியம் தெரிஞ்சுக்க முடியும், இந்த பீரியாடிக்கல் அப்ரைசல் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக்கல் அப்ரைசல் பண்ணி அவங்களுக்கான சம் என்கரேஜ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது, பூஸ்டப்ஸ் கொடுக்கும்போது ஸோ அதை பார்க்குற இந்த ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதாவது ரொம்ப லேசியாக ஸோ அந்த கொடுக்கக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப லேட்டாக முடிக்கிறது, ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்குலாம் என்ன இருக்கும், இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் த ஒர்க் ஃபோர்ஸ் டு ஐடென்டிஃபை தேர் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த பணியாளர்களுடைய தங்களுடைய செயல் நிலையை வந்து என்ன பண்ணுது, இது அறியறதுக்காக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. செயல் நிலைன்னா என்னது, சம் பர்ஃபார்மன்ஸ் அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ எதை அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம எந்த லெவலுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. எது, இந்த அப்ரைசல், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிற விஷயம், அதாவது பீரியாடிக்கல் அப்ரைசல்ங்கிறது மூலியமாக. ஓகேவா? அடுத்ததான் டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். டு இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் போட்டி நன்மைகளை மேம்படுத்துதல். ஸோ போட்டி நன்மைகளை மேம்படுத்துதல். ஸோ ஆர்கனைசேஷன் விச் கேபபிள் அண்ட் காம்படென்ட் எம்ப்ளாயீஸ் can truly gain competitive advantage in the globalized market. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையுமே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான தகுதி வாய்ந்த மற்றும் போட்டி சூழலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பணியாளர்களை வந்து என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், அதாவது தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளுக்கு தகுதியான நபர்கள் இருக்கணும். அதே மாதிரி போட்டி சூழலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த பணியாளர்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணணும், கேப்பபிளாக இருக்கணும். ஸோ அந்த போட்டி சூழலை எதிர்கொள்கிறதுக்கு கேப்பபிள் பர்சனாக இருக்கணும். அதே மாதிரி கேன் ட்ரூ கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்.
the globalized market. So the உலகளாவிய மார்க்கெட்டில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹையர் த லெவல் ஆஃப் குட் பர்ஃபார்மன்ஸ் கிரேட்டர் த பாசிபிலிட்டி ஆஃப் fast-paced growth of the enterprise. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஹையர் லெவல் ஆஃப் குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்கவுங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறம்போது என்ன இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன் வந்து நல்ல க்ரோத் நல்லபடியாக க்ரோத் அடையும். ஸோ அதே மாதிரி அந்த என்டர்பிரைஸ் வந்து என்ன இருக்குது, ரொம்ப பேரளவில் டெவலப்மெண்ட் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த இம்ப்ரூவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் என்ன செய்கிறாங்க, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி 7th பாருங்கள், டு ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ் அண்ட் போனஸ் டு தி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஊக்கத்தொகை ஆகட்டும் பரிசு தொகைகள் ஆகட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இட் இஸ் த ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் to recognize the best performers and to provide them with bonus and incentives as a form of appreciation. எதுக்காக கொடுக்குறாங்க, அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணணும். ஸோ அவங்களுடைய ஒர்க்கை பாராட்டி என்ன பண்ணணும், இந்த மாதிரியான இன்சென்டிவ்ஸ் ஆகட்டும் போனஸ் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ the motivation can be either financial or non-financial. என்ன பண்ணலாம், ஸோ நம்ம மோட்டிவேஷன் கொடுக்குறோம் அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்சென்டிவ்ஸு போனஸுங்கிற ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கலாம். அது என்ன ஃபார்மாகவும் இருக்கலாம், ஃபினான்ஷியலாகவும் கொடுக்கலாம் அல்லது நான் ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம். ஸோ மணியாகவும் இருக்கலாம் அல்லது மணி பேஸ்டு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம் அல்லது மணி இல்லாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. சம் மீட்டிங்லலாம் என்ன பண்ணுறது, அவங்கள வந்து இந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத மாதிரி அவங்களுக்கு மெடல் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நான் ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஷியலாக இந்த போனஸு இன்சென்டிவ்ஸு இதெல்லாமே வந்து என்னது ஃபினான்ஷியலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணுறாங்க. தென் அடுத்தது, ஸோ 8th one, to determine employee commitment. ஸோ பணியாளர் அர்ப்பணிப்பை வந்து என்ன பண்ணுறது, தீர்மானிக்கிறது. ஸோ அவங்க அர்ப்பணிப்போடு செயல்படணும், அந்த கம்பெனியில் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், அர்ப்பணிப்போட வேலை செய்யணும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு தேர் ஒர்க் எய்தர் த்ரூ இன்டர்வியூ ஆர் கொஷினர். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணியோ அல்லது சம் கொஷினர் ஃபார்மில் அவங்கள கொஷின் பண்ணியோ என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு அந்த வேலையில் அந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வால்வ்டு பர்சனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஷினர் ஃபார்மில் அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்களா அன்ஃபேவராக இருக்காங்களாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ த ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், த ஹையர் the possibility of organization to be successful. ஸோ இந்த மாதிரி ஹையர் லெவல் கமிட்மெண்ட்னா என்னது, அதிக லெவலில் அவங்க ஒவ்வொரு பணியாளர்கள் வந்து இன்வால்மெண்ட்டோட கமிட்மெண்ட்டோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். திஸ் கேன் பி கேரிட் அவுட் த்ரூ அப்ராப்ரியேட் பாலிசிஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொள்கைகளையும் நம்ம வகுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டு எம்பசைஸ் சோசியலைசேஷன், சமூகமயமாக்க வலியுறுத்துறது தான். ஸோ அதான் எம்பசைஸ் சோசியலிசம்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோசியல் அனிமல். ஸோ இவங்க சமூக பிராணின்னு சொல்கிறாங்க. தே ஷுட் பி என்ஷூர்ட் that they are comfortable in the workplace by maintaining cordial relationship with peers, subordinates and managers so as to contribute maximum to the organization. ஸோ என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டுக்குள்ளே அவங்கள என்ன பண்ணணும், அவங்க கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு என்ன பண்ணணும், கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடவும் கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அவங்க அப்படி இருக்கணும். பியர்ஸ்னால் என்னது, அந்த குழுக்களோட ஒர்க் பண்ணும்போதோ ஸோ சப்பார்டினேட்ஸோட ஒர்க் பண்ணும்போதோ சம் மேனேஜர்ஸோட ஒர்க் பண்ணும்போதோ அவங்களுக்கு இடையில எப்படி இருக்கணும், ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ ஒரு கனிவான உறவு முறை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கை நல்லபடியாக கொடுப்பாங்க. கான்ட்ரிபியூட் மேக்ஸிமம் டு த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுடைய ஒர்க்கை மேக்ஸிமமாக கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், டு ப்ரமோட் ஃபேவரபிள் எம்ப்ளாயீஸ் ஆட்டிடியூட், சாதகமான பணியாளர் மனப்பான்மையை வளர்ப்பதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ப்ரொவைட் அ குட் ஒர்க் என்வாயர்மெண்ட் to secure favorable employees attitude towards the management. This can be accomplished through conflict resolution, counseling, grievance reprisal. ஸோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே என்ன பண்ணணும், எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் சம் கவுன்சிலிங்ஸ் எதுவும் இல்லாமல் என்ன பண்ண சம் கிரீவன்ஸஸ், சண்டைகள், போட்டி, மோதல்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்த க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அது யாரோட வேலை, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அதேமாதிரி டு ப்ரொவைட் ஸ்கோப் ஃபார் கலெக்டிவ் பார்கெனிங். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்கரேஜஸ் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார் form of union represent their grievances and find yearly solution
ஃபார் தேர் ப்ராப்ளம்ஸ் பை கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷன். என்ன பண்ணணும், இந்த மாதிரி தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் அவங்க மூலியமாக என்ன பண்ணணும், அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணணும், தீர்த்துக்கிறதுக்கு, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தொழிற்சங்கங்கள் மூலியமாக தான் செய்ய முடியும். ஸோ இது யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரியான ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமாக நம்ம செஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்.